2024 இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிடம் பேசுங்கள். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுடன் கூடவே எப்பொழுது வீட்டிற்கு செல்வீர்கள்? பதில்: எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போதுதான் செல்ல முடியும். எப்படி பாபா தூய்மையாக இருக்கிறாரோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் தூய்மையாகி விடுவீர்கள். அப்போதுதான் மேலே செல்ல முடியும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிற்கு முன்னால் இருக்கிறீர்கள். ஞானக்கடலிடமிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போது நிரம்பி விடுவீர்களோ பாபாவுடைய ஞானம் காலியாகி விடுமோ பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார். மேலும் குழந்தைகளாகிய நீங்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அங்கே ஞானம் சொட்டுவது முடிந்து விடுகிறது. அனைத்தையும் கொடுத்து விட்ட பிறகு பாபா அமைதிக்கு சென்று விடுவார். ஓம் சாந்தி. சிவபகவானுடைய மகா வாக்கியம். எப்பொழுது சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறதோ அப்போது ஒரு சிவன்தான் பகவான் அல்லது பரமபிதா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவரைதான் குழந்தைகளாகிய நீங்கள், அதாவது ஆத்மாக்கள் நினைவு செய்கிறீர்கள். படைக்கக்கூடிய தந்தையிடமிருந்து நமக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. கண்டிப்பாக வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் தான் நினைவு செய்வார்கள். அனைவரும் ஒரே மாதிரியாக நினைவு செய்ய மாட்டார்கள். இது மிகவும் சூட்சுமமான விஷயம். தன்னை ஆத்மா என்று புரிந்து மற்றவர்களையும் ஆத்மா என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்குவதில் நேரம் பிடிக்கிறது. அந்த மனிதர்களுக்கு எதுவும் தெரிவது இல்லை. தெரியாத காரணத்தினால் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்கிறீர்கள். இப்படி வேறு யாரும் நினைவு செய்ய முடியாது. எந்த ஆத்மாவினுடைய நினைவும் தந்தையிடம் இல்லை. இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானது மற்றும் நுட்பமானது. தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நாம் சகோதர சகோதரர்கள் என்று கூறுகிறார்கள். ஆக ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும், ஷரீரத்தை பார்க்க கூடாது. இது மிகவும் உயர்ந்த குறிக்கோள். அநேகர் பாபாவை ஒரு பொழுதும் நினைவு செய்வதே இல்லை. ஆத்மாவில் துரு படிந்து இருக்கிறது. ஆத்மாவுடைய விஷயம்தான் முக்கியமானது. சதோ பிரதானமாக இருந்த ஆத்மாதான் இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. இந்த ஞானம் ஆத்மாவிற்குள் இருக்கிறது. ஞானக்கடல் என்பது பரமாத்மாதான். நீங்கள் தன்னை ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. நாம் பாபாவிடமிருந்து முழுமையான ஞானத்தை பெற வேண்டும் என்று தெரிந்திருக்கிறீர்கள். பாபா தன்னிடம் ஞானத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்? அழியாத ஞான ரத்தினங்களின் செல்வத்தை குழந்தைகளுக்கு தர வேண்டும். குழந்தைகள் வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் ஞானத்தை எடுக்கிறார்கள். யார் அநேக ஞானத்தை பெறுகிறார்களோ அவர்கள்தான் நன்றாக சேவை செய்ய முடியும். பாபாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. அவரும் ஆத்மா, நீங்களும் கூட ஆத்மாக்கள் தான். ஆத்மாக்களாகிய நீங்கள் முழு ஞானத்தையும் பெற்று விடுகிறீர்கள். எப்படி அவர் எப்போதும் தூய்மையாக இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் எப்போதும் தூய்மையானவராகி விடுவீர்கள். எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் போகுமோ அப்போதுதான் மேலே செல்ல முடியும். பாபா நினைவு யாத்திரைக்கான யுக்தியை கற்றுக் கொடுக்கிறார். முழு நாளும் நினைவு இருப்பதே இல்லை என்று தெரிந்திருக்கிறார். இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு முன்னால் பாபா அமர்ந்து
புரிய வைக்கிறார். மற்ற குழந்தைகள் முன்னால் அமர்ந்து முரளி கேட்பது இல்லை, முரளியை படிக்கின்றனர். இங்கே நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஞானத்தை தாரணை செய்யுங்கள். நாம் பாபாவை போல முழுமையான ஞானக்கடல் ஆக வேண்டும். முழு ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் பொழுது பாபாவுடைய ஞானம் காலியாகிவிடும். பிறகு அவர் அமைதியாகி விடுவார். அவருக்குள் ஞானம் சொட்டிக் கொண்டிருக்கும் என்பது கிடையாது. முழு ஞானத்தையும் கொடுத்துவிட்ட பிறகு அவருடைய அமைதிக்கான பாகம் ஆரம்பமாகி விடுகிறது. நீங்கள் அமைதியில் சென்றுவிட்ட பிறகு ஞானம் இருப்பது இல்லை. ஆத்மா சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். சந்நியாசி ஆத்மாவாக இருந்தால் சிறு வயதிலிருந்தே அவர்கள் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு அவர்களுடைய பெயர் பிரபலமாகி விடுகிறது. இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்வதற்காக வந்திருக்கிறீர்கள். அங்கே ஞானத்தின் சம்ஸ்காரத்தை கொண்டு செல்ல முடியாது. இந்த சம்ஸ்காரம் இங்கேயே முடிந்து மறந்து போய் விடுகிறது. மற்றபடி ஆத்மா வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் தனது பதவியை அடைகிறது. பிறகு உங்களுடைய சரீரத்திற்கு பெயர் வைக்கப்படுகிறது. சிவபாபா நிராகாரராக இருக்கிறார். இந்த உறுப்புகளை கடனாக பெறுகிறேன் என்று பாபா சொல்கிறார். பாபா ஞானம் சொல்வதற்காக மட்டும் வருகிறார். அவர் யாருடைய ஞானத்தையும் கேட்பது இல்லை. ஏனென்றால் அவரே ஞானக்கடலாக இருக்கிறார் அல்லவா. வெறும் வாய் மூலமாக தான் அவர் முக்கியமான காரியத்தை செய்கிறார். அவர் வருவதே அனைவருக்கும் வழி சொல்வதற்காக தான். மற்றபடி அவர் ஞானத்தை கேட்டு என்ன செய்வார்? இப்படி செய்யுங்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். முழு மரத்தின் ஞானத்தையும் சொல்கிறார். புதிய உலகம் மிகவும் சிறியதாக இருக்கும் என்று குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இந்த பழைய உலகம் எவ்வளவு பெரியது! முழு உலகத்தில் எவ்வளவு விளக்கு எரிகிறது! வெளிச்சம் மூலமாக என்னென்ன நடக்கிறது! அங்கேயே உலகமும் சிறியது, வெளிச்சம் கூட குறைவாக தான் இருக்கும். சிறிய சிறிய ஊர்கள் இருக்கும். இப்போதோ எவ்வளவு பெரிய பெரிய ஊர்கள் இருக்கிறது. அங்கே இவ்வளவு இருக்காது. முக்கியமான நல்ல பாதைகள் கொஞ்சம் இருக்கும். 5 தத்துவங்கள் கூட சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. அவை ஒரு பொழுதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதில்லை. அதை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பெயரே சொர்க்கமாகும். போக போக நீங்கள் எவ்வளவு நெருக்கத்தில் வருகிறீர்களோ அந்த அளவு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா காட்சி காண்பித்து கொண்டே இருப்பார். பிறகு அந்த நேரம் போர் நடக்கும் போது விமானம் ஆகியவற்றின் அவசியம் இருக்காது. நாங்கள் இங்கே அமர்ந்தபடி அனைத்தையும் அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆகையால் இந்த விமானம் போன்றவை வேலைக்கு உதவாது. பிறகு நிலா போன்றவற்றிற்கு சென்று அங்கே நிலம் வாங்க போக மாட்டார்கள். இவையெல்லாம் அறிவியலின் தவறான அகங்காரமாகும். அறிவியலில் எவ்வளவு வேடிக்கை காட்டுகின்றனர், ஞானத்தில் எவ்வளவு அமைதி இருக்கிறது. இது ஈஸ்வரன் அளித்தது என்கிறோம். அறிவியலிலோ பிரச்சனைகள் தான் அதிகமாகிறது. அவர்கள் அமைதியை பற்றி தெரிந்து கொள்வதே இல்லை. உலகத்தில் அமைதி புதிய உலகத்தில் இருந்தது. அது சுகதாமம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்போது துக்கதாமம், அமைதியற்ற தன்மை. இதை கூட புரிய வைக்க வேண்டும். நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்கள். ஒரு பொழுதும் அமைதியற்ற தன்மை ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறீர்கள். அது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் தான் இருக்கும். சொர்க்கத்தை அனைவரும் விரும்புகிறார்கள். பாரதவாசிகள் தான் வைகுண்டம் அல்லது சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். மற்ற தர்மத்தினர் வைகுண்டத்தை நினைவு செய்வது இல்லை.
அவர்கள் அமைதியை மட்டும் நினைவு செய்கிறார்கள். சுகத்தை நினைவு செய்ய முடிவது இல்லை. அப்படி சட்டமில்லை. சுகத்தை நீங்கள்தான் நினைவு செய்கிறீர்கள். ஆகையால் தான் எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அழைக்கிறீர்கள். ஆத்மாக்கள் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். இதை கூட யாரும் தெரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். எப்போதிலிருந்து ஒன்றும் புரியாதவராக ஆனீர்கள். 16 கலைகளிலிருந்து 14, 12 கலைகளாக குறையும் போது புரியாதவராகிக் கொண்டே போகிறீர்கள். இப்போது எந்த கலையும் இல்லை. நிறைய கூட்டங்கள் கூட்டுகின்றனர். பெண்களுக்கு ஏன் நிறைய துக்கம் ஏற்படுகிறது என்று ஆலோசிக்கின்றனர். துக்கம் முழு உலகத்திலும் இருக்கிறது. அளவற்ற துக்கமாக இருக்கிறது. இப்போது உலகத்தில் அமைதி எப்படி ஏற்பட முடியும்? இப்போது அநேக தர்மங்கள் இருக்கின்றன. முழு உலகத்திலும் அமைதி ஏற்பட முடியாது. சுகத்தை பற்றி மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை. இந்த உலகத்தில் பலவிதமான துக்கம், அமைதியற்ற தன்மை இருக்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நாம் எங்கிருந்து வந்தோமோ அது சாந்தி தாமம் மற்றும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எங்கிருந்ததோ அது சுகதாமமாக இருந்தது. ஆதி சனாதன ஹிந்து தர்மம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆதி என்றால் பழமையானது என்று பொருள். இந்த தர்மம் சத்தியுகத்தில் இருந்தது. அந்த நேரம் அனைவரும் தூய்மையாக இருந்தனர். அது விகாரமற்ற உலகம். விகாரத்தின் பெயரே இருக்காது. வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? முதலில் விகாரமற்றவர் ஆக வேண்டும். ஆகையால் தான் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, காமத்தின் மீது வெற்றியடையுங்கள் என்று பாபா கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஆத்மா தூய்மை இல்லாமல் இருக்கிறது. ஆத்மாவில் துரு படிந்து இருக்கும்போது ஷரீரம் கூட அப்படியே இருக்கிறது. ஆத்மா தூய்மையாகி விடும் பொழுது ஷரீரமும் தூய்மையாகி விடும். அதைதான் விகாரமற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய உதாரணத்தை கூட நீங்கள் சொல்ல முடியும். முழு மரமும் இருக்கிறது, ஆனால் அடிமரம் இல்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை. மற்ற அனைத்தும் இருக்கிறது. அனைவரும் தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களோ தேவதைகள் ஆவார்கள். நான் மனிதர்களை தேவதைகளாக மாற்ற வந்திருக்கிறேன். மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். தமோ பிரதானமானதும் ஹிந்து என்று சொல்லிவிடுகின்றனர். இந்த ஏணிப்படியை காட்டி புரிய வைக்க வேண்டும். தூய்மை இழந்துவிட்ட பிறகு தேவதை என்று சொல்ல முடியாது. நாடகத்தில் இந்த ரகசியம் அடங்கி இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இந்து தர்மம் என்று எதுவுமே இல்லை. ஆதி சனாதனர்களாகிய நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். பாரதம் தான் தூய்மையாக இருந்தது. இப்போது தூய்மையற்று இருக்கிறது. ஆகையால் தன்னை இந்து என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்து தர்மத்தை யாரும் உருவாக்கவில்லை. இதை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இன்றைய காலத்தில் புரிய வைப்பதற்கு அவ்வளவு நேரம் கிடைப்பது இல்லை. குறைந்ததிலும் அரை மணி நேரம் கிடைத்தாலும் கருத்துக்களை புரிய வைக்க முடியும். அநேக கருத்துகள் இருக்கின்றன. பிறகு அதிலிருந்து முக்கியமான கருத்துகள் சொல்லப்படுகிறது. படிப்பில் கூட எளிமையான படிப்பாகிய அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி போன்றவை நினைவில் இருப்பது இல்லை. அது மறந்து போய் விடுகிறது. உங்களுடைய ஞானம் மாறிவிட்டது என்று கூட உங்களை சொல்வார்கள். படிப்பில் மேலே செல்ல செல்ல முதல் பாடம் மறந்து போய் விடுகிறது அல்லவா? பாபா கூட தினமும் நமக்கு புதிய புதிய கருத்துக்களை சொல்கிறார். முதலில் எளிமையான படிப்பாக இருந்தது. இப்பொழுது பாபா ஆழமான விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஞானக்கடல் அல்லவா? சொல்லி சொல்லி பிறகு கடைசியில் 2 வார்த்தைகளை சொல்கிறார்.
அல்லாவை புரிந்து கொண்டாலே போதுமானது. அல்லாவை புரிந்து கொள்வதால் ஆஸ்தியையும் தெரிந்து கொள்வார்கள். இந்த அளவு புரிய வைத்தால் கூட நல்லது. யார் அதிகமான ஞானத்தை தாரணை செய்ய முடிவது இல்லையோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சியாக முடியாது. கர்மாதீத் நிலையை அடைய முடியாது. இதில் மிகுந்த உழைப்பு தேவை. நினைவு செய்வதில் கூட உழைப்பு தேவை. ஞானத்தை தாரணை செய்வதில் கூட உழைப்பு இருக்கிறது. இரண்டிலுமே அனைவருமே புத்திசாலிகள் என்பதும் கிடையாது. ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. அனைவரும் நரனிலிருந்து நாராயணனாக எப்படி மாறுவார்கள்? இந்த கீதா பாடசாலையினுடைய குறிக்கோள் இதுதான். இது கீதை ஞானம் ஆகும். இதை யார் கொடுக்கிறார் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது. இப்பொழுது உலகம் சுடுகாடாக இருக்கிறது. பிறகு தேவதைகளின் உலகமாகிவிடும். இப்போது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்து பூஜாரியில் இருந்து பூஜைக்கு உரியவராக ஆக வேண்டும். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட எவ்வளவு புத்திசாலிகளாகிக் கொண்டே போகிறார்கள், கண்டுபிடித்துக் கொண்டே போகிறார்கள். பாரதவாசிகள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அங்கிருந்து கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கூட கடைசியில் வருவார்கள். ஆனாலும் அவ்வளவு ஞானம் எடுக்க மாட்டார்கள். பிறகு அங்கு வந்தும் கூட பொறியாளர் போன்ற வேலைகளை செய்வார்கள். அவர்கள் ராஜா ராணி ஆக முடியாது. அரசன் அரசிக்கு முன்னால் சேவையில் இருப்பார்கள். அநேக கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அரசன் அரசி ஆவதே சுகமடைவதற்காக தான். அங்கே அனைத்து சுகமும் கிடைத்து விடுகிறது. ஆகையால் குழந்தைகள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். முழுமையாக தேர்ச்சி அடைந்து கர்மங்களை வென்ற நிலையை அடைய வேண்டும். சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். பாபா படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது மனிதர்களை மாற்றக்கூடிய ஈஸ்வரிய இயக்கம். புத்த மதத்தினருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இயக்கம் இருப்பதை போல இதுவும் இயக்கமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவத்திற்கு தொடர்பு இருக்கிறது. அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலிலும் கூட நிறைய தொடர்பு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அதிகமாக உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய மொழியை விலக்கி விடுவது கூட ஒரு விதமான அவமரியாதை. அவர்கள் கடைசியில் தான் வருகிறார்கள். அதிகமான சுகத்தையும் அடைவது இல்லை, அதிகமான துக்கத்தையும் அடைவது இல்லை. எல்லா கண்டுபிடிப்புகளையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள். இங்கே முயற்சி செய்தாலும் கூட துல்லியமான கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியாது. வெளிநாட்டு பொருட்கள் நல்லதாக இருக்கிறது, நேர்மையோடு உருவாக்குகிறார்கள். இங்கேயோ நேர்மையற்ற தன்மையில் பொருட்களை உருவாக்குகிறார்கள். அளவற்ற துக்கமாக இருக்கிறது. அனைவருடைய துக்கத்தையும் நீக்குபவர் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று எவ்வளவு கூட்டங்களை கூட்டுகிறார்கள், முட்டி மோதிக்கொள்கிறார்கள். தாய்மார்களுக்கு மட்டும் துக்கம் என்பது கிடையாது. இங்கே அநேக விதமான துக்கங்கள் உள்ளன. முழு உலகத்திலும் சண்டை அடிதடியின் விஷயம் இருக்கிறது. சில்லறை பைசாவிற்கான விஷயத்திற்கு கூட அடித்துக் கொள்கிறார்கள். அங்கேயோ துக்கத்தின் விஷயமே இல்லை. இந்த கணக்கை புரிய வைக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் யுத்தம் ஆரம்பமாகலாம். பாரதத்தில் ராவணன் எப்போது வருகிறாரோ அப்போது முதலில் வீட்டில் சண்டை ஆரம்பமாகிறது. தங்களுக்குள் அடித்துக் கொண்டு இறக்கிறார்கள். பிறகு வெளியில் இருந்து உள்ளே வந்து சண்டை போடுகிறார்கள். முதலில் ஆங்கிலேயர்கள் கிடையாது. பிறகு அவர்கள் இடையே புகுந்து லஞ்சம் கொடுத்து தனது ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது.
புதிதாக வருபவர்கள் யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. புதிய ஞானம் அல்லவா? பிறகு இது மறைந்து விடுகிறது. பாபா ஞானம் கொடுக்கிறார், பிறகு அவர் கூட மறைந்து போய் விடுகிறார். இது ஒரே ஒரு படிப்பு, ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. போக போக நீங்கள் இப்படி ஆவீர்கள் என்று அனைவருக்கும் காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நேரம் என்ன செய்ய முடியும்? அந்த நேரம் முன்னேற்றத்தை அடைய முடியாது. முடிவு வெளியானதும் பிறகு மாற்றம் அடைவதற்கான விஷயம் வந்து விடுகிறது. பிறகு அழுவார்கள், அடித்துக் கொள்வார்கள். நாம் புதிய உலகத்திற்கு மாறி சென்று விடுவோம். சீக்கிரமாக நாலாபுறமும் சப்தம் வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் உழைக்கிறீர்கள். பிறகு தானாகவே அனைவரும் கிளை நிலையங்களுக்கு ஓடி வருவார்கள். ஆனால் எவ்வளவு நேரமாகிக் கொண்டே போகுமோ அவ்வளவு மிகவும் தாமதமாகிக் கொண்டே இருப்பார்கள். பிறகு எதையும் செய்ய முடியாது. பைசாவிற்கு கூட அவசியம் இருக்காது. நீங்கள் புரிய வைப்பதற்கு இந்த பேட்ஜ் மட்டும் போதுமானது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, அனைத்து சாஸ்திரங்களினுடைய சாரமும் இந்த பேட்ஜில் இருக்கிறது. பாபா பேட்ஜிற்கு அதிகமான மகிமை செய்கிறார். உங்களுடைய இந்த பேட்ஜை அனைவரும் கண்களில் ஒத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட நேரம் கூட வரும். மன்மனாபவ, என்னை நினைவு செய்தால் இப்படியாகி விடுவீர்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. பிறகு இவர்களே 84 பிறவிகள் எடுக்கின்றனர். மறுபிறவி எடுக்காதவர் ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணை மூலம் கர்மாதீத் நிலையை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞானக்கடலின் முழுமையான ஞானத்தை தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய துருவை நீக்கி முழுமையான விகாரமற்றவர் ஆக வேண்டும். சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கக்கூடாது. நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். சமயம் மற்றும் சங்கல்பம் என்ற பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பல மடங்கு பிராப்திகளின் அதிபதியாகுங்கள். பொக்கிஷங்கள் எவ்வாறு இருந்தாலும் சமயம் மற்றும் சங்கல்பத்தின் மீது மிகுந்த கவனம் வேண்டும். ஒவ்வொரு நேரமும் சங்கல்பமானது சுபமாக மற்றும் உயர்ந்ததாக இருந்தால் மட்டுமே சேமிப்பு கணக்கு அதிகமாகும். இப்போதைய நேரத்தின் கணக்கு ஒன்றை சேமித்தால் பல மடங்கு கிடைக்கும். ஒன்றை பல மடங்காக திருப்பிக் கொடுக்கும் வங்கி இதுவாகும். அதனால் என்னதான் ஆனாலும் சரி, தியாகம், தபஸ்யா செய்ய வேண்டி இருந்தாலும், பணிவாக இருக்க நேரிட்டாலும், இந்த 2 விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் பல மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆவீர்கள். ஸ்லோகன். மனோபலத்தினால் சேவை செய்தால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும். ஓம் சாந்தி.